ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் அறிவிப்பு வச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் கிடைக்கும், எலிஜிபிலிட்டி என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டை நம்ம எப்படி போய் வாங்குறது, எல்லாமே நான் சிம்பிளாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் பீப்புள் வெல்ஃபேருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க 2000 ரூபாய் டைரெக்டாக கேஷாக கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு. இது மெயினா பாவர்ட்டி பீப்புளா இருக்காங்க இல்லையா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்கீமையே இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஃப் கொடுக்கறதுக்காக இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய தீபாவளிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் தொகை சொல்லியிருந்தாங்க. நகைக்கடன் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க. பயிர்க்கடன், எஜுகேஷன் லோன், மகளிர் குழு, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் வருது அப்படின்றதுனாலே நமக்கு நிறைய ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குற எந்த பிளானையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முக்கியமா ரேஷன் கார்டு அட்டைக்கு இந்த 2000 ரூபாய் அறிவிப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வெள்ளை ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஒயிட் ரேஷன் கார்டு அட்டை வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லையா, கிரீன் ஹோல்டர் ஒயிட் ஹோல்டர்னு ரெண்டு இருக்கும், பச்சை அட்டை வெள்ளை அட்டை. ஸோ வெள்ளை கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிபிஎல் கேட்டகரியில வரவங்க, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் விடோஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலா சேலஞ்சா இருக்காங்க இல்லையா, அதாவது முதியோர்கள், அவங்களுக்கு, கணவரை இழந்த பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைஸ் கொடுக்குறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஸ்கீம் கிடைச்சவங்களுக்கும் இப்போ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைஸ் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மெயின் ப்ரையாரிட்டி. சுகர் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வெயிட் பண்ணணும். அஃபிஷியல் ஆர்டர் ரிலீஸ் ஆன உடனே கிளாரிட்டி வரும். அது வரை நமக்கு கன்ஃபார்மா தெரியாது எந்த மாதிரி கார்டுஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு. இதை எப்படி போய் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க, அது எங்க போய் நம்ம வாங்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். டைரக்டா நீங்க ரேஷன் கடையிலேயே போயிட்டு கேஷை வாங்குறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கம்மி சான்சஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாக்குமே ஒவ்வொரு ரேஷன் கடை இருக்கும். நீங்க யூஸ்வலா போய் ஜாமான்லாம் வாங்குவீங்கல்ல, அந்த ரேஷன் கார்டுல உங்களோட அட்டையை நீங்க கொடுத்து உங்க கை விண்ணப்பம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு டைரக்டா கேஷாவே உங்க கையில கொடுத்துருவாங்க. இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் இந்த காசை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்பயும் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், நீங்க அந்த ஏரியால இருக்கீங்களா, நீங்க எந்த ரேஷன் கடைக்குள்ள வாங்கணும், ஸோ நீங்க வாங்குறதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களா, வெள்ளை ரேஷன் கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டையுமே கொடுப்பாங்க. ஆனா கேஷா கொடுக்க போறாங்களா இல்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, எப்ப இது அந்த கொடுப்பாங்க, எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட் பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மோஸ்டா பாத்தீங்கன்னா அக்டோபர்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்கும்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. தீபாவளி கிஃப்ட்டுமே பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 இல்லைன்னா 3rd வீக் நமக்கு கையில கிடைக்கும் தீபாவளி கிஃப்ட். அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தீபாவளி கிஃப்ட்டுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, எவ்வளவு காசு கொடுப்பாங்கன்றது ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது நீங்க பார்க்கலன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்குமே அக்டோபர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே. சரி, இது சும்மா போனா அப்படி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சரி, இனிமே உங்க சைட்ல நீங்க என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா அக்டோபர் மாசம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அந்த 2 வாரத்துல வந்து வர ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ அதனால என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கணும் மெயினா பாத்தீங்கன்னா 2 இது. வந்து ஒரிஜினல் இருக்கணும், ஜெராக்ஸ் இருக்கணும். ஸோ 2 காப்பி வந்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ரேஷன் கார்டோட ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ். அடுத்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ண டீடைல்ஸ். நீங்க ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறப்ப ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸோட ஆதார் கார்டு தான் நீங்க வந்து கொடுக்கணும். அதுவும் ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக்கோட ஜெராக்ஸ். பாஸ்புக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தடவை பேங்க்குக்கு போகிறப்ப உங்களுக்கு பாஸ்புக்ல வர வச்சு கொடுப்பாங்க, நீங்க இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ரேஷன் கார்டுல இருந்து நீங்க கேஷ் வாங்கினதுக்கு அப்புறமா அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இவ்வளவு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ உங்க பாஸ்புக்கோட அக்கௌண்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போயிருங்க. அடுத்து உங்க ஃபேமிலி ஹெட்டோட நேம் வந்து மேட்சிங்கா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரெடியா இருந்தா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். சரி, இப்ப நிறைய பேருக்கு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்த டவுட்ஸ்லாம் நம்ம வந்து பாத்திரலாம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, லைக் நான் சென்னையில வந்து நான் இருக்கேன், எனக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வரும். உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாட்டுல இருந்தா எல்லாருக்குமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் இதை வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஓல்டு ஸ்கீம்ல எனக்கு கிடைச்சிருக்கு, இப்போ வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். கவர்மெண்ட் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, டூப்ளிகேட்டா இல்ல, ரெகுலர் சப்போர்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணுமா, எங்கேயாவது ஆன்லைன்ல பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேஷன் கார்டுக்கு லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ ரேஷன் ஷாப்புக்கு போய் கடைக்கு போயிட்டு நீங்க டைரக்டா அந்த ரேஷன் ஷாப்புக்கு போயிட்டு நீங்க டைரக்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து சொல்லிடுவாங்க உங்களோட பேர் அதுல இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ மோஸ்ட்லி இதுக்கு 2 நாள் நீங்க ஆன்லைன்லலாம் எந்த வேலையும் பாக்குறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது இதுல. ஸோ இப்படி பப்ளிக் டிரான்ஸ்பரண்டா நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இது வந்து நடக்கும். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க டைரக்டா ரேஷன் கடையிலேயே போய் நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2000 ருபீஸ் வந்து அறிவிப்பு வந்து பண்ணியிருக்காங்களே, அந்த 2000 அறிவிப்பு ஸ்கீமுக்கான கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிஷியல் டேட் வந்து ரிலீஸ் ஆன உடனே நான் கண்டிப்பா உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்டா லேட்டஸ்ட் எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங்.